Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் திருப்புத்தூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து கருப்பூர் கிராமத்திற்கு செல்லும் சாலையில் திடீரென ஏற்பட்ட பள்ளத்தை சரிசெய்ய தார் இல்லை என அதிகாரிகள் அலட்சியமாக பதிலளித்தது மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஆலம்பட்டி, மாதவராயன்பட்டி, சூரக்குடி, முறையூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு செல்லும் சாலையில் பெரிய பள்ளம் ஏற்பட்டு ஒரு மாதமாகியும் அதிகாரிகள் கண்டு கொள்ளாததால் அவ்வப்போது விபத்துகள் ஏற்படுவதாக மக்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியா அரசின் நெடுஞ்சாலைத்துறையினர் கண்டுகொள்ளவில்லை என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் வடிகால் சாலை உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்காமல் பேரூராட்சி நிர்வாகம் புறக்கணிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பேரூராட்சி சார்பில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் திட்ட நிதியை கொள்ளையடிப்பதற்காக ஏற்கனவே உள்ள வடிகால்களை இடித்துவிட்டு மீண்டும் கட்டுவதாகவும், ஆனால் வடிகால் இல்லாத பகுதியை புறக்கணிப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கமிஷன் கரப்ஷன் நோக்கில் செயல்படும் திமுக அரசுக்கு வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்டப்படும் என மக்கள் எச்சரிக்கை விடுத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள மோர்தானா அணையிலிருந்து வினாடிக்கு 2300 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் கவுண்டன்யா ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக ஆந்திர எல்லையோரம் பெய்து வரும் மழை காரணமாக மோர்தானா அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சேம்பள்ளி உள்ளிட்ட பகுதி மக்கள் ஆற்றில் இறங்குவதை தவிர்க்க வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகே உள்ள ராமநாதபுரம் கிராமத்தில் மழை காரணமாக தெருவில் தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். ராமநாதபுரம் விநாயகர் கோவில் தெருவில் மழைநீர் செல்ல வழியின்றி தெருவிலேயே தேங்கி நிற்கிறது. இதனால் பொதுமக்களும் குழந்தைகளும் அவதிப்படுவதுடன் தொற்றுநோய் பரவும் அபாயமும் எழுந்துள்ளது. விடியா அரசின் ஊராட்சி நிர்வாகம் மெத்தன போக்கை கைவிட்டு மழைநீரை அகற்ற பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே 2 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பயன்பாட்டிற்கு வராத அவலம் நீடித்து வருகிறது. கோதாண்ட விளாகத்தில் சுமார் 20 லட்சம் ரூபாய் செலவில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்ட 2 ஆண்டுகளாகிறது. மேலும் அதன் அருகிலேயே போர்வெல்லும் போடப்பட்ட நிலையில் அதற்கு மோட்டார் பொருத்தப்படவில்லை என கூறும் கிராம மக்கள் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என ஆவேசப்பட்டனர். இதனால் தாங்கள் குடிநீருக்கு அல்லாடும் நிலையில் ஸ்டாலின் மாடல் அரசு மக்கள் நலனில் அக்கறை இருப்பதாக குற்றம் சாட்டினர். சென்னை கே நகர் காவல் நிலையம் அருகே நடைபாதையை ஆக்கிரமித்து நிறுத்தப்பட்ட இருசக்கர வாகனங்களால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். கே நகர் போலீசார் வாகன சோதனையின் போது பிடித்த இருசக்கர வாகனங்களை எதிரே உள்ள நடைபாதையை ஆக்கிரமித்து மாதக்கணக்கில் நிறுத்தி வைத்துள்ளனர். இதனால் மக்கள் சாலையில் நடந்து செல்வதால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சட்டத்தையும் விதிமுறைகளையும் மதிக்க வேண்டிய காவல்துறையே அதை காற்றில் பறக்க விடுவது சரிதானா என விடிய அரசுக்கு மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சூலாங்குறிச்சி அருகே உள்ள மணிமுக்தா அணையில் மீன்பிடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மணிமுக்தா அணையில் தற்போது நீர்மட்டம் குறைந்துள்ளதை அடுத்து வருடந்தோறும் நடைபெறும் மீன்பிடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த திருவிழாவில் சூலாங்குறிச்சி கிராமத்தை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்வமுடன் பங்கேற்று வலை, கச்சா, ஊத்தா உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி கெண்டை, ஜிலேபி, கெளுத்தி மீன்களை மகிழ்ச்சியுடன் பிடித்துச் சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலில் மந்தமாக நடைபெறும் மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சிங்கப்பெருமாள் கோவிலில் பாதசாரிகள் சாலையை கடப்பதற்காக சாலையின் குறுக்கே நடை மேம்பாலம் அமைக்கும் பணிகள் கடந்த 8 மாதங்களாக நடைபெற்று வருகிறது. இதனிடையே மேம்பால பணிக்கு தேவையான இரும்பு கம்பிகள் பாதசாரிகளுக்கு இடையூறாக வைக்கப்பட்டுள்ளதால் அந்த வழியாக செல்வோர் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த 30,000 ரூபாய் பணத்தை 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் திருடி சென்ற சிசிடிவியில் பதிவான காட்சிகள் வெளியாகியுள்ளது. ராமச்சந்திரன் என்பவர் நகை அடகு வைத்த பணம் மற்றும் மது பாட்டிலை தனது இருசக்கர வாகனத்தின் டேங்க் கவரில் வைத்துவிட்டு அருகில் புகைப்பிடித்துக் கொண்டு இருந்துள்ளார். இதனை நோட்டமிட்ட இளைஞர்கள் 3 பேர் கண்ணிமைக்கும் நேரத்தில் பணம் மற்றும் மது பாட்டிலை கொள்ளையடித்து சென்றனர். ஸ்டாலின் ஆட்சியில் பட்ட பகலிலேயே துணிகரமாக கொள்ளையடிக்கும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரையில் தங்கி மீன் பிடித்த வெளி மாவட்ட மீனவர்களின் படகுகளை ஆறுகாட்டுத்துறை மீனவர்கள் சிறைப்பிடித்து துறைமுகத்திற்கு கொண்டு சென்றனர். புஷ்பவனம், ஆறுகாட்டுத்துறை, வானவன் மாதேவி, வெள்ளப்பள்ளம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் வெளி மாவட்ட மீனவர்கள் கோடியக்கரையில் தங்கி மீன் பிடிக்க எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர்.
இந்நிலையில் கோடியக்கரையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால், புதுப்பேட்டை, தரங்கம்பாடி, சின்னமேடு, ஆண்டிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்களின் நாட்டுப் படகுகளை ஆறுகட்டத்துறை மீனவர்கள் சிறைப்பிடித்தனர். வேலூர் நேதாஜி மார்க்கெட் அருகே சாலையின் நடுவே இருந்த தடுப்பு சுவரை இடித்து 10 நாட்களாகியும் இடிபாடுகளை அகற்றாததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மண்டி தெரு சாலையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்பட்டதால் சாலையின் நடுவே இருந்த தடுப்பு சுவர் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் சமீபத்தில் இடிக்கப்பட்டது. இடிபாடுகளை மாநகராட்சி நிர்வாகம் இதுவரை அகற்றாததால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர்.